கிச்சன் வந்து எல்லாருமே சாதாரணமா கிச்சன் அப்படின்னு கடந்து போயிடுறோம். அப்படி கிடையாதுங்க. ஒரு பெண்மணியுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கிறதும் கிச்சன் தான். ஒரு குடும்பத்தோட ஆரோக்கியத்த தீர்மானிக்கிறதும் கிச்சன் தான். நீங்க கிச்சன் சரியில்ல அப்படின்னா, அங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். இவங்க என்னதான் சமையல் சூப்பரா செஞ்சு வச்சாலும் அவர் வந்து சாப்பிட வரமாட்டாரு. இவங்க நெறைய வீட்ல போவீங்க. எல்லாம் வாஸ்துபடி இருக்கும், சூப்பரா இருக்கும். கிச்சன போய் பார்த்தீங்கன்னா, இவரு சொல்லுவாங்க, நான் சொல்றத அவர் கேட்கவே மாட்டேங்கிறாருங்க. காரணம் அதுக்கு அந்த எந்த பாதிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த மாரி இருக்கக்கூடிய ஆமாங்க. வீடுகள்? கிச்சனோட அமைப்பு வந்து அ அதில இந்த வாஸ்து அமைப்புன்னு ஒண்ணு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? எல்லாருமே பொதுவா கிச்சன், கிச்சன், கிச்சன்னு தான் நம்ம பேசுறோம். ஆனா கிச்சனுக்குன்னு ஒரு வாஸ்து அமைப்பு இருக்கு. கிச்சனுடைய அந்த பிளாட்ஃபார்ம் எவ்வளோ உயரத்தில இருக்கணும்? அது எவ்வளோ உயரத்தில இருந்தா என்ன பலன குடுக்கும்? அதேமாரி செல்ஃப் எப்படி அமைக்கணும்? செல்ஃப் வந்து எத்தன அடி அகலம் இருக்கணும்? அது ஓ! நம்ம இதெல்லாம் கூட வாஸ்து பண்ணக்கூடிய 100% இருக்குங்க. ம். நீங்க பின்பக்கம் செல்ஃப் அமைக்கிறீங்க. பெரிய செல்ஃப் அமைச்சுக்கிறீங்க. நீங்க கிழக்கு திசை பார்த்து தான் நின்னு சமைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்னா, பின்பக்கம் செவுரு அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு வந்து மிகப்பெரிய சுமைய குடுக்கும். ஓகே. நம்ம சமைக்கும்போது பின்னாடி கேப் இருக்கணும். ஆமா. ஷெல்ஃப் வரக்கூடாது. செல்ஃப் குடுக்கலாம். அது எந்த அளவுகள்ல குடுக்கணும்? நம்மளோட கெப்பாசிட்டி என்ன? நமக்கானதுன்னு அது குடுக்கணும். இன்னைக்கு மாடுலர் கிச்சன் சொல்றீங்க. ஆமா. இப்ப நீங்க மாடுலர் கிச்சன் போனீங்கன்னா, பின்பக்கம் நீங்க வெயிட்டே குடுத்துருக்க மாட்டாங்க. அந்த வீட்ல பெண் ஜாலியா இருப்பாங்க. பாருங்க வசதியான வீட்லலாம் நீங்க போறோம் இல்லைங்களா? அந்த பொண்ணு வசதியா இருக்குது, ஜாலியா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த வீட்டோட அமைப்பு அது.